வணக்கம். இது சாய் காமதேனு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஸ்தலம் திருப்பனந்தாளை பற்றி தான். இந்த கோவிலில் உரைகின்ற ஈசன் பெயர் அருணஜடேஸ்வரர், தாளவனேஸ்வரர், பனங்காட்டீஸ்வரர், எப்படி வேணாலும் சொல்லலாம். அம்மன் பெயர் பிரகன்நாயகி, தாளவனேஸ்வரி, பெரிய நாயகி. தீர்த்தம் இந்த கோவிலில் பிரம்ம தீர்த்தம். இந்த கோவிலில் ஸ்தல விருட்சம் பனைமரம். இந்த கோவிலில் பதிகம் பாடியவர் ஞானசம்பந்த பெருமான் தான். இப்போ இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவில் மேற்கு நோக்கிய ராஜகோபுரம் சித்திர வேலைப்பாடுகளுடன் 7 அடுக்குகளுடனும் வானுயர ஓங்கி நிற்கிறது. இந்த ராஜகோபுரத்தை அடுத்து 16 கால் மண்டபமும், வடபால் உள்ள வாகன மண்டபமும், 2வது கோபுரத்தை அடுத்துள்ள வவ்வால் நெற்றி உள்ள மண்டபமும் சிற்ப ஓவிய மேம்பாடு உடையவனாக திகழ்கின்றன. கோவிலில் மேற்பால் ஒரு கோபுரம் உண்டு. சுவாமி சந்நிதியை சுற்றி உள்பிரகாரங்களும் அதனை அடுத்து வெளிப்பிரகாரங்களும் செம்மையுற அமைக்கப்பெற்று பொலியுடன் திகழ்கின்றன. இந்த கோவிலோட தல பெருமை என்னன்னா, கீழப்பெரும்பள்ளம், காளஸ்தி, திருநாகேஸ்வரம் ஆகியவை ஆண் நாகம் வழிபட்ட ஸ்தலம். ஆனால் திருப்பனந்தாள் பெண்ணாகம் நாக கன்னி வழிபட்ட ஸ்தலமாகும். மிகவும் சக்தி வாய்ந்த துர்க்கை இங்கு அருள்பாலிக்கிறாள். இப்போ இந்த கோவிலோட ஸ்தல வரலாறை பற்றி தெரிஞ்சுக்குவோம். பார்வதி தேவி இங்குள்ள ஈசனை வணங்கி தெய்வீக கற்றல் பெற்றதாக அது நம்பப்படுகிறது. மேலும் பிரம்மா, விஷ்ணு, இந்திரன், சூரியன், சந்திரன், அகத்தியர் மற்றும் ஐராவதம், ஆதிசேஷன், தாடகை, குங்குலேக்கலை நாயனார் ஆகியோர் இங்கு சிவனை வழிபட்டுள்ளார்கள். நாககன்னிகை மற்றும் நாக உலோகத்தைச் சேர்ந்த அவரது கணவர் அரித்துவாசன் ஆகியோர் இங்கு இறைவனை வழிபட்டு உள்ளனர். புராணத்தின்படி அரக்கலின் மகளான தாடகை என்ற தீவிர பக்தை இங்குள்ள சிவபெருமானுக்கு தினமும் மாலை அணிவித்து வழிபட்டார். குழந்தை பாக்கியம் வேண்டும் என்பதற்காக அவள் அப்படி செய்தாள். ஒரு நாள் சுவாமிக்கு அர்ச்சனை செய்ய மாலை எடுத்து செல்லும் பொழுது அவள் தோளில் இருந்து சேலை நழுவியது. அவள் உடலில் இருந்து நழுவுவதை தவிர்க்க அவள் முழங்கையால் அதை அழுத்தினாள். அதனால் இறைவனுக்கு மாலையை சமர்ப்பிக்க அவளால் கைகளை உயர்த்த முடியவில்லை. ஈசன் அவளது இக்கட்டான நிலையை கண்டு அவளது பக்தியை உலகுக்கு காட்டுவதற்காக அவள் எந்த சிரமமின்றி மாலையை சமர்ப்பிக்க தன் தலையை சாய்த்தார். பின்னர் அவள் இறைவனிடம் ஷோடச உபசார பூஜையை செய்ய 16 கைகளை கொடுக்க வேண்டும் என்று வேண்டினாள். சிவபெருமான் அவளுடைய விருப்பத்தை நிறைவேற்றி அவளுக்கு 16 கைகளை வழங்கினார். 16 கைகள் கொண்ட தாடகையின் அழகிய சிற்பம் பூஜை செய்யும் காட்சியை உள் நடைபாதையில் காணலாம். தாடகை இங்குள்ள இறைவனை வழிபட்டதால் தாடகை ஈஸ்வரம் என்றும் பெயர் பெற்றுள்ளது. தாடகையும் ஆலயத்திற்கு வடபால் ஓர் தீர்த்தம் அமைத்து தென்கரையிலே வீரியம்மனையும் கீழ்கரையில் வைரவரையும் காவலராக பிரதிஷ்டை செய்து வணங்கி மகப்பேற்றையும் பெற்றாள். இந்த தலத்தின் மீது பற்று கொண்ட சோழ அரசனாகிய வீரசேனன் என்பவன் இந்த தலத்து இறைவன் தாடகையின் அன்புக்காக திருமுடி சாய்ந்திருப்பதை கேள்வியுற்று இறைவன் திருமுடியை நிமிர்த்தி வழிபட எண்ணினான். யானை, குதிரை முதலியவற்றை கட்டி இழுப்பித்தான். முயற்சிகள் பயனளிக்கவில்லை. கவலக்கடலில் ஆழ்ந்தான். இச்செய்தி திருக்கடையூர் குங்குலேக்கலை நாயனாருக்கு எட்டியது. அவரும் இந்த தலத்திற்கு வந்தார். தாமும் இந்த திருப்பணியில் ஈடுபட விரும்பினார். யானைகளை அழிக்கச் செய்து தம் கழுத்தில் அரிகண்டமும் இறைவன் கழுத்தில் மெல்லிய கயிறும் பூட்டி இழித்தார். அரிகண்டம் கழுத்தை அறுக்க தொடங்கியது. உடனே பெருமான் தமது திருக்கரத்தை தோற்றி சிரசின் மீது வைத்தருள அறுபட்ட சிரசும் பொருந்தியது. இறைவன் திருமுடியும் நிமிர்ந்தது. அது கண்ட அரசன் அன்பு கயிற்றால் நாயனார் இழுத்து நிமிர்ந்ததை கண்டான். பிறகு இறைவனை வணங்கினான். தன்னுடைய முயற்சிக்கு தலை நிமிராது குங்குலேக்கலைனார் அன்புக்கு தலை நிமிர்ந்த இறைவன் செயல் கண்ட சோழ மன்னன் மனம் மிகவும் வருத்தமடைந்தான். அதனால் செஞ்சடையப்பரை வழிபடுதலை தவிர்த்து திருப்பனந்தாளின் மேற்கே ஒரு இடத்தில் இதே போன்ற பெருஞ்சி வாலயத்தை எழுப்பி வழிபட்டதாகவும் ஒரு செவி வழி செய்தி ஒன்று இருக்கிறது. இப்போ இந்த கோவிலோட பிரார்த்தனை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவிலில் சர்ப்பதோஷம் உள்ளவர்கள், நாகதோஷம், செவ்வாய் தோஷம் ஆகியவர்கள் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. குறிப்பாக பெண்களுக்கு தோஷ நிவர்த்தி ஸ்தலமாகும். இந்த கோவில் உள்ள அம்பாளுக்கு நேர்த்திக்கடனாக வஸ்திரம் சாத்தியும் கோவில் திருப்பணிக்கு பொருளுதவி செய்தும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றலாம். இந்த கோவிலில் ஆவணி அமாவாசை அன்று இங்குள்ள பிரம்ம தீர்த்தத்தில் இறைவன் எழுந்தருள்வார்.
சித்திரை மாதம் சில நாட்கள் மூலவர் மீது சூரிய ஒளி கதிர்கள் விழுகின்றன. ஆஸ்தான மண்டபத்தில் ஊர்த்துவ தாண்டவர் இருக்கிறார். இந்த திருப்பனந்தாள் எங்கே இருக்குன்னா, கும்பகோணத்துலேருந்து ஆனைக்கரை போகிற வழியில் 18 கிலோமீட்டர் தொலைவிலும், ஆடுதுறையிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த திருப்பனந்தாள் இருக்கிறது. இந்த கோவில் திறந்திருக்கிற நேரம் பார்த்திங்கன்னா காலை 6:30 மணிலிருந்து பகல் 12 மணி வரை, மாலை 5:30 மணிலிருந்து இரவு 9:30 வரை திறந்திருக்கும்.